கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகம் தலைமை என்பதை அதிகாரம், வெற்றி, செல்வாக்கு என்று சொல்கிறது. ஆனால் கிறிஸ்து தலைமை என்பதை தியாகம், அன்பு மற்றும் தன்னை இழப்பது என்று வெளிப்படுத்துகின்றார். மாவீரன் அலெக்சாண்டர் பாலைவனத்தில் தாகத்தால் வாடிய வீரர்களுக்காக தன்னிடம் இருந்த தண்ணீரை மணலில் ஊற்றிய நிகழ்வு மனித தலைமைக்கே ஒரு அழகான உருவம். என் வீரர்கள் இல்லாமல் நான் வாழ்வது அர்த்தமில்லை என்ற அவரது செயல் தலைமை என்பது மக்களுக்காக வாழ்வது என்பதை உணர்த்துகின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து இதை மேலும் உயர்த்தி, நான் நல்ல ஆயன், ஆடுகளுக்காக என் உயிரையே கொடுக்கின்றேன் என்று சொல்வது தெய்வீக தலைமைக்கான உச்ச வெளிப்பாடு ஆகும். மனித தலைவர்கள் சில நேரங்களிலே தியாகம் செய்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து தன் முழு உயிரையும் மனிதருக்காக அர்ப்பணிக்கின்றார். இஸ்ராயேல் வரலாற்றை பார்த்தால் ஆயன் என்பது வெறும் தொழில் அல்ல, அது கடவுளின் தலைமைக்கான உருவகம். மோயிசன் ஆடுகளை மேய்த்தவர். தாவீது ஒரு சிறிய ஆட்டு காப்பாளராக இருந்து இஸ்ராயேலின் மன்னனாக உயர்ந்தவர். மோசே காணாமல் போன ஆட்டுக்குட்டியை தேடி அதை தோளில் சுமந்து திரும்பிய பாரம்பரிய கதை கடவுளின் மனதை வெளிப்படுத்துகின்றது. உனக்கு சொந்தமில்லாத ஆட்டுக்காக எவ்வளவு அக்கறை காட்டுகிறாயா? அப்படியானால் என் மக்களை நீ வழிநடத்துவாய் என்று கடவுள் அழைத்தார் என்பது தலைமை என்பது கருணையிலிருந்து பிறக்கிறது என்பதை காட்டுகின்றது. இஸ்ராயேல் மக்கள் தங்கள் இறைவனை ஆயன் என்று அழைத்தது திருப்பாடல் 23, எரேமியா 31:10 அவர்களின் அனுபவத்தின் விளைவை விவரிக்கின்றது. ஆனால் காலப்போக்கிலே அந்த தலைமை சிதைந்து மக்கள் கைவிடப்பட்டார்கள். அந்த இருளில் தான் இயேசு வந்து, நான் வந்தது ஆடுகள் வாழ்வை பெறுவதற்காக என்று புதிய தலைமை சிந்தனையை அறிவிக்கின்றார். திருப்பாடல் 23, ஆண்டவரே என் ஆயர், எனக்கு குறையில்லை என்று சொல்வது வெறும் ஒரு கவிதை அல்ல, அது வாழ்வின் ஆழமான நம்பிக்கை. இந்த உலகம் எல்லாம் சரியாக இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறது. ஆனால் கடவுள் நான் உன்னோடு இருப்பதால் நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்று சொல்கிறார். நீ என்னோடு இருப்பதால் நான் அஞ்சேன் என்பது துன்பமற்ற வாழ்க்கை அல்ல, துன்பத்தில் கூட தாங்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது. இதுவே நல்ல ஆயனின் ஆழமான பராமரிப்பு. அவர் பசும்புல் வெளிக்கே மட்டுமல்ல, இருளின் பள்ளத்தாக்கிலும் நம்மோடு இருக்கின்றார். இன்று முதல் வாசகத்திலே பேதுரு உயிர்த்த கிறிஸ்துவை ஆண்டவரும் மெசியாவும் என்று அறிவித்து மக்களை மனமாற்றத்திற்கு அழைக்கின்றார். மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, மனம் திரும்புங்கள், திருமுழுக்கு பெறுங்கள் என்று பதில் வருகிறது. இது நல்ல ஆயனின் முதல் பணியை வெளிப்படுத்துகின்றது. இழந்தவர்களை மீண்டும் வாழ்வுக்கு அழைத்து செல்வது. நல்ல ஆயன் என்பவர் தண்டிப்பவர் அல்ல, அவர் மாற்றம் தருபவர். 2ஆம் வாசகத்திலே கிறிஸ்து நம் பாவங்களை தன் உடலில் சுமந்தார் என்று கூறப்படுகின்றது. இது தலைமைக்கான உச்சம். தன்னை காப்பாற்றாமல் பிறரை காப்பாற்ற தன்னை கொடுப்பது. அவர் காயங்களால் நாம் குணமடைந்தோம் என்பது கிறிஸ்துவின் தலைமை தியாகத்தின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்றது. இந்த அச்செய்தியிலே இயேசுதானே வாயில் என்றும் நானே நல்ல ஆயன் என்றும் கூறுகின்றார். வாயில் என்பது மீட்பின் ஒரே வழி, அவரே என்பதை குறைக்கிறது. ஆடுகள் என் குரலை அறியும் என்பது உறவின் ஆழத்தை காட்டுகின்றது. அவர் பெயர் சொல்லி அழைத்ததும் கடவுள். உலகம் நம்மை எண்ணிக்கைகளாக, அடையாள அட்டைகளாக, வாக்குகளாக பார்க்கும்போது இயேசு நம்மை தனிப்பட்ட மகனாக பார்க்கின்றார். இது மனித வாழ்க்கைக்கு மிக பெரிய ஆறுதல். இன்றைய உலகம் பல குரல்களால் நிரம்பியுள்ளது. பணம், அதிகாரம், பயம், சுயநலம். ஆனால் நல்ல ஆயனின் குரல் அமைதியானது. அது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறது. ஆரம்ப கிறிஸ்தவர்கள் துன்ப காலத்தில் கல்லறைகளில் இயேசுவை நல்ல ஆயனாக வரைந்து அவர் தங்களை தொழில் தூக்கி செல்வார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தனர். இதுவே கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடித்தளம். அவர்கள் துன்பத்தில் இருந்து விடுதலை கேட்கவில்லை, துன்பத்தில் துணையை பெற்றனர். இதுதான் திருப்பாடல் 23 உயிர். நீர் என்னோடு இருப்பதால் நான் அஞ்சேன். இன்றைய உலகில் அரசியல், சமூக, மத தளங்களில் தலைமை பெரும்பாலும் அதிகாரமாக மாறியுள்ளது. தேர்தல்கள் முடிந்தாலும் உண்மையான கேள்வி
மீதம் இருக்கின்றது. யார் மக்களை வாழ வைக்கின்றார்? அலெக்சாண்டர் வீரர்களுக்காக தண்ணீரை விட்டார், ஆனால் கிறிஸ்து மனித குலத்துக்காக தன் இரத்தத்தையே கொடுத்தார். மான் தலைவன் தனது உடலை பாலமாக்கியது போல கிறிஸ்து சிலுவையில் தன்னை முழுமையாக கொடுத்தார். இதுவே உண்மையான தலைமை. நாம் யாரை பின்பற்றுகின்றோம்? யாரின் குரலை கேட்கிறோம்? நம் தலைவர்களாக வேண்டும் என்றால் அதிகாரத்தை அல்ல, அன்பை தேர்வு செய்ய வேண்டும். குடும்பத்தில் பிரிவு, சமூகத்தில் நீதி, திரு அவையின் பணி, வறியவர்களுக்கு உதவி, இவை அனைத்தும் நல்ல ஆயனின் பணியை தொடர்பாகும். ஒவ்வொருவரும் பெயர் சொல்லி அன்பு செய்பவர்களாக, காயமடைந்தவர்களை ஆறுதல் கூறுபவர்களாக, வழி தவறியவர்களை தேடுபவர்களாக அழைக்கப்படுகின்றோம். பாந்தவர்களே, இந்த நல்ல ஆயன் ஞாயிறன்று நாம் உறுதியெடுப்போம். ஆண்டவரே, நீரே என் ஆயன், நான் எதற்கும் அஞ்சேன். உமது குரலை கேட்டு உமது அன்பில் நடந்து பிறரை வாழ வைக்கும் ஆயனின் மனதை எங்களுக்கு தாரும். நாங்களும் தங்களை இழந்து பிறரை வாழ வைக்கும் உண்மையான தலைவர்களாக மாற அருள் தாரும். ஆமீன். கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.